பிரியமானவர்களே, கொலோசியருக்கு எழுதின நிருபம் குறிப்பாக இந்த 2வது அதிகாரத்துடைய 6வது வசனத்தில் 7வது வசனத்தில் நாம் எதை குறித்து வாசிக்கிறோம்? ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக எப்படி இருக்க வேண்டும் என்கிறதை குறித்து கற்றுக் கொடுக்கிறதை இங்கே வாசிக்கிறோம். மீண்டும் நாம கொஞ்சம் கவனிக்கலாம். கொலோசியர் 2:6-7 வசனங்களை வாசிக்கும் போது, நீங்கள் கர்த்தராகிய இயேசுவை, கிறிஸ்து இயேசுவை எப்படி ஏற்றுக்கொண்டீர்களோ அப்படி ஏற்றுக்கொண்ட போலவே நீங்கள் அவர்களுக்குள் வேறு கொண்டு கட்டப்பட்டு அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோட அதில் பெருகுவீர்களாக. நம்முடைய ஆத்ம நாயகனான இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும், கிறிஸ்துவின் ரட்சிப்பை நாம் பெற்றிருந்தாலும், வேதம் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை என்னவென்றால், விசுவாசத்தில் நாம் உறுதிப்பட வேண்டும். விசுவாசத்தில் நாம் உறுதிப்படும் மாத்திரமல்ல, விசுவாசத்தில் உறுதிப்படுகிற நாம் ஸ்தோத்திரத்தோட அதில் பெருகவும் வேண்டும். அல்லேலூயா! எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய ரட்சிப்பை நாம் சுதந்தரித்துக் கொண்டோம். தேவனுடைய இணை இல்லாத, ஈடு இல்லாத இந்த ரட்சிப்பை பெற்றிருக்கிற நாம், இந்த ரட்சிப்புக்கு மூலதனமாக இருக்கிறதான அல்லது முக்கியமான ஒரு காரணியா இருக்கிறதான இந்த விசுவாசத்தில் நாம் அனுதினமும் பெருக வேண்டும் என்று வேதம் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறது. அது எப்படி பெருக வேண்டுமா? ஸ்தோத்திரத்தோட அதில் பெருகுவீர்களாக. பிள்ளைகளே, இது கடைசி காலமாக இருக்கிறது என்று வேதத்தில் அப்போஸ்தலர்கள் எழுதியிருக்கிறது எல்லளவும் மாறவில்லை. பண்ணுங்கள், சொல்ல போனால் அவர்கள் சொன்ன அந்த காலகட்டத்தை பார்க்கலும் இன்றைய காலம் மெய்யாகவே கடைசி காலத்தினுடைய முடிவுக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். அவர்கள் சொன்னது கடைசி காலத்தினுடைய ஆரம்பம். இப்பொழுது நாம் இருக்கிறதோ கடைசி காலத்தினுடைய முடிவு. கடைசி காலத்தினுடைய ஆரம்பத்தில் சொன்ன அப்போஸ்தலருடைய அந்த வார்த்தைகள் கடைசி காலத்தினுடைய முடிவில் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு தாக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கிறது. நம்முடைய ஜீவியங்கள், கிறிஸ்தவர்களுடைய ஜீவியங்களில், சபைகளுக்குள்ளாக, மிஷனரிமார்களுடைய குடும்பங்களுக்குள்ளாக, மிஷனரியுடைய ஜீவியங்களுக்குள்ளாக எவ்வளவு தாக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கிறது என்பதை நாம் மனதார அறிந்திருக்கிறோம். ஏன், நம்முடைய கைகளில் இருக்கிற இந்த கைபேசி அல்லது ஸ்மார்ட் போன், இந்த ஸ்மார்ட் போன்கள் மூலமாகவும் நாம் அனுதினம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக கேட்கப்படுகிற கேள்விகள், விசுவாசத்துக்கு விரோதமாய் ஞானம் என்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கேள்விகள் மூலமாக இன்றைக்கு சபைகள் பாழாகி கொண்டிருக்கிறது. விசுவாசிகள் விசுவாசத்தை விட்டு கொண்டிருக்கிறார்கள். விசுவாச ஊழியர்கள் இன்றைக்கு விசுவாசத்தை கீழே வைத்து விட்டு எப்படியோ இதுக்குள்ளாக நாம் வந்து விட்டோம், இனி இருக்கிற வரைக்கும் இதிலே இருந்துட்டு மறித்து விடுவோம் என்றெல்லாம் ஒரு சிலர் இன்றைக்கு மனநிலைக்கு வந்து விட்டார்கள். இன்னும் ஒரு சிலர் வெளிப்படையாகவே நான் கிறிஸ்தவத்தை விட்டு விட்டேன் என்று தங்களுடைய கருத்துக்களை சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டு கிறிஸ்தவத்தை விட்டு விலகி போய் கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் பார்க்கிற நாம், கேள்விப்படுகிற நாம், இது நம்முடைய வாழ்க்கையில ஒரு தாக்கத்தை உண்டாக்கி இருக்குமே. ஆனால் உங்களுடைய ஜீவியங்களில் ஒரு தாக்கத்தை உண்டாக்கி இருக்கும் என்றால் நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். கிறிஸ்து இயேசு வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ? விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒளி அந்த நாள் வராது. விசுவாச துரோகம் அங்கும் இங்கும் என்று சொல்வதற்கு பதிலாக எல்லா இடங்களிலும் இன்றைக்கு பெருகி கொண்டிருக்கிறது, வளர்ந்து கொண்டிருக்கிறது. மறைமுகமாகவும் நேரடியாகவும் வேறு விதமான வார்த்தைகளின் மூலமாகவும். விசுவாச துரோகம் நேரடியாய் மறைமுகமாய் மாத்திரமல்ல, வேறு சில வார்த்தைகளின் வழியாகவும் சபைகளுக்குள்ளாக, விசுவாச குடும்பங்களுக்குள்ளாக, ஏன் கர்த்தருக்காக வைராக்கியமாய் ஊழியம் செய்த ஊழியர்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக, ஊழியங்களுக்குள்ளாக நுழைந்து கொண்டிருக்கிறது. இதை பார்க்கிற நாம், இதனுடைய தாக்கம் உங்களில் எவர்களுக்காக இது இருக்கும் என்றால் நீங்கள் சிந்திக்க வேண்டும். கிறிஸ்துவினுடைய வருகை சமீபமாயிருக்கிறது. கிறிஸ்து இயேசுவாகி நம்முடைய ஆத்ம மணாளன் சீக்கிரமாய் வரப்போகிறார். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அன்றைக்கே பரிசுத்த ஆவியானவர் இந்த கொலோசிய சபைக்கு சொன்ன அந்த ஆலோசனை மூலமாக நமக்கு சொல்லுகிறார் என்றால், நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் நீங்கள் உறுதிப்படுங்கள். விசுவாசத்தில் நீங்கள் உறுதிப்பட்டு நீங்கள் என்ன செய்யுங்க? எப்படி வளரணுமாங்க? எப்படி பெருகணுமாங்க? விசுவாசத்தில் நீங்க உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோட அதுல பெருகணுமா? யாருடைய வாழ்க்கையில இன்னைக்கு விசுவாசம் பெருகிட்டு இருக்கு?
யாருடைய ஜீவியங்களில் விசுவாசம் இன்னைக்கு குறுகி போயிட்டு, யாருடைய வாழ்க்கையில விசுவாசம் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா கீழே போயிட்டு. எப்படி பெருகணும்னா நம்முடைய சொந்த அறிவை பயன்படுத்தி அல்ல, சமூக வலைதளங்கள்ல அல்லது உங்களுடைய பக்கத்து வீடுகளில் அல்லது உங்களோடு வேலை செய்கிறவர்கள உடைய சக நண்பர்களுடைய கூட்டத்தில் யாராவது உங்களை பார்த்து தேவனுக்கு விரோதமாய், இதை விசுவாசத்துக்கு விரோதமாய் சில கேள்விகளை கேட்டால் அடுத்த நிமிடமே உங்களுடைய மனம் எப்படி தோன்றும் என்றால், உங்களுடைய மனம் எப்படி யோசிக்கும் என்றால், இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்லலாம், இந்த கேள்விக்கு எந்த பதில் சரியாக இருக்கும். நீங்கள் அவர்கள் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்லுகிறபடியினால் அவர்கள் ஒன்று ரட்சிக்கப்பட போவதில்லை, அவர்கள் மனம் திரும்ப போவதில்லை. நீங்கள் அவர்களுடைய கேள்விக்கு செவி கொடுத்து கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று முயற்சிக்கும் போது உங்களை அறியாமல் அவிசுவாசம் உங்களுக்குள்ளாக நுழைந்து விடுகிறது. நீங்கள் முதலாவது சொல்ல வேண்டிய பதில் என்னவென்றால், அருமை சகோதரர்களே, நீங்கள் என்ன கேள்விகளை கேட்டாலும் கிறிஸ்தவம் என்பது கேள்வியின் மேல் கட்டப்பட்டதல்ல, கிறிஸ்தவம் என்பது விசுவாசத்தின் மேல் கட்டப்பட்ட ஒன்று. அல்லேலூயா. ரட்சிப்பு என்பது கேள்விகளுக்கு எனக்கு பதில் கிடைத்ததனால் இந்த பதிலை என்னுடைய வாழ்க்கையில நான் ஏற்றுக்கொண்டு இந்த ரட்சிப்பை நான் பெற்றுவிட்டேன் என்று சொல்வதற்கு ஒன்றுமில்லை. ரட்சிப்பு என்பது நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதில் கிடைத்ததனால் கிடைத்த ஒன்று அல்ல. ரட்சிப்பு என்பது தேவனுடைய மகத்தான மகிமையான கிருபையினால் உங்களுக்குள் உருவாக்கப்பட்ட விசுவாசத்தின் வாயிலாய் கிடைத்த ஒன்று. கரங்களை தட்டி யார் இயேசுவை மகிமைப்படுத்துகிறீர்கள்? ரட்சிப்பு என்பது தேவன் தம்முடைய மிகுந்த எபேசியர்ல வாசிக்கிறது போல கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு அல்லது விசுவாசத்தின் மூலமாய் நாம் ரட்சிக்கப்பட்டோம். அல்லேலூயா. அப்ப எவன் என்ன கேள்வி கேட்டாலும் உங்களுடைய மனதில் வர வேண்டியது, நான் விசுவாசத்தினால ரட்சிக்கப்பட்ட மனுஷன். அல்லேலூயா. நான் விசுவாசத்தினால் ரட்சிக்கப்பட்ட மனுஷி. அல்லேலூயா. ஆயினும் ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி தங்களுக்கு தாங்களே கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு சரியாக நீங்கள் வேதத்தின்படியையும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கிறதின்படியையும் அவர்களுக்கு பதிலை கொடுத்து விட்டு அவ்விடத்தை விட்டு கடந்து செல்லுங்கள். இல்லை என்றால் மதிகேடன் என்ன செய்வான்? தன்னை தான் புத்திமான் என்று நினைத்துக் கொள்வான். ஒருவேளை தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கை உங்களிடத்தில் வந்து விதண்டவாதங்களை, வாக்குவாதங்களை அவன் முன் வைப்பான் என்றால் நீங்கள் வாக்குவாதங்களை விட்டு விலகுங்கள். கிறிஸ்து அதைத்தான் நம்முடைய நிருபங்களிலே, பரிசுத்த நிருபங்களை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். விவாதம் எதை உண்டாக்கும் என்றால் மிகுந்த கோபங்களை உருவாக்கிவிடும், பகையை உருவாக்கிவிடும். எனவே அந்த விவாதங்களை விட்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? விலகி போக வேண்டும். பாருங்கள், 7ஆம் வசனத்தில் நாம் வாசித்ததை கொஞ்சம் கவனியுங்கள். நீங்கள் போதிக்கப்பட்டபடியே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால், நீங்கள் போதிக்கப்பட்டபடியே பரிசுத்த அப்போஸ்தலர்களா, நீங்க போதிக்கப்பட்டபடியே பரிசுத்த வேதாகமத்தால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோட அதில் பெருகுவீர்களாக. நான் ஒரு சின்ன ஆலோசனை சொல்லிட்டு பிரசங்கத்துக்கு போக விரும்புகிறேன். இன்னைக்கு தவிர்க்க முடியாத ஒன்று சோசியல் மீடியாக்களிலே கிறிஸ்தவத்துக்கு விரோதமாய் கேட்கப்படுகிற கேள்விகள். நான் ஒரு இடத்துல கேள்வி கேட்குறேன் பாருங்க. யாரெல்லாம் இப்படிப்பட்ட கேள்விகளை சோசியல் மீடியாவில் பார்க்குறீங்க? கிறிஸ்தவத்தை இந்த விட்டு இந்த பாஸ்டர் போயிட்டாரு, இந்த விசுவாசி போயிட்டாரு, இப்படியோ கேள்வி கேட்டாங்க, இப்படி கேள்வி இருக்குன்னு யாரெல்லாம் சோசியல் மீடியாவில் பார்க்குறீங்க? உங்களை பார்த்து கேள்வி கேட்டுருக்கிறேங்க. செல்லில் பார்த்தவங்களாம் கொஞ்சம் கைகளை உயர்த்தி காட்டுங்களேன். அவ்வளோதானா? இது பாஸ்டர் விசுவாசத்தை விட்டு போயிட்டாரு, இந்த விசுவாசி விசுவாசத்தை விட்டு போயிடுச்சு, கிறிஸ்தவத்துக்கு விரோதமா இப்படி இருக்கு, பைபிள் இப்படி சொல்லி இருக்க, பட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இப்படி இருக்கு, இந்த இடத்துல இந்த வசனம் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவத்தை பொய்யாக்க முயற்சி செய்கிற, கிறிஸ்தவர்களை பொய்யர்களாக்க முயற்சி செய்கிற கேள்விகளை எத்தனை பேர் சோசியல் மீடியாக்கள்ல இந்த சமூக வருடங்களாக, நீங்க சமீப வருடங்களாக பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க பாருங்க. இப்போ கொஞ்சம் மறுபடியும் சொல்ல, கொஞ்சம் கையெல்லாம் எக்ஸ்ட்ரா வருது. அப்படியே எங்கேயோ ஒரு சிந்தைகள் பூரா ஏதோ ஒரு மிதக்கத்தில் இருக்கா என்னன்னு தெரியல. குடிச்சவன் தான் அப்படி இருப்பான் பாருங்க. குடிச்சவன் தான் எப்படி செய்வான்? நடு சமுத்திரத்தில் பாய்மரத்தட்டில் படுத்து அப்படியே மிதங்கிட்டு இருக்கிற மாதிரி இருப்பான். அது சாக்கடைன்னு பார்க்க மாட்டான், குப்பைன்னு பார்க்க மாட்டான். கவனிச்சில அந்த குடிகாரங்களை பார்த்துருக்கீங்களா? பஸ் வர இடம்னு தெரியாது, எச்சி துப்புற இடம் தெரியாது. அவனை போய் எழுப்பி கேடுங்க, எப்படா என்னடா என்ன தெரியல, நல்லா தூக்கம் வந்துச்சு, தூங்கினேன். உச்சி வெயிலில் எத்தனை பேர் பார்க்குறீங்க? சபைகளுக்குள்ளேயும் இப்படிப்பட்ட ஆவிக்குரிய குடிகாரர்கள் எழுப்பி கொண்டிருக்கிறார்கள். ஆவிக்குரிய குடிகாரிகளையும் குடிகாரர்களையும் கர்த்தர் மாற்றுவாராக, நல்ல உற்சாகத்தை தருவாராக. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, இப்படிப்பட்ட கேள்விகளினால் விசுவாசிகள் இன்னைக்கு தளர்ந்து கொண்டிருக்கிறாங்க.
நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற காரியம் என்ன என்பதை புரிந்து கொள்ளுங்க. தயவு செய்து நீங்கள் இந்த விசுவாசத்தில் பெருகணும்னா ஒரு விஷயம், நீங்கள் ஸ்தோத்திரத்தோடு தான் அதில் பெருக முடியும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் என்றால் எதை காண்பிக்கிறது? ஜெபத்தை காண்பிக்கிறது. நீங்கள் ஸ்தோத்தரிப்பது, தேவனை துதிப்பது, இதை எதை காண்பிக்கிறது? ஜெபத்தில் தான், ஜெபத்தை தான் காண்பிக்கிறது. ஜெபத்தில் தான் உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் வளர்த்தெடுக்க முடியும். அப்போ உங்களுடைய ஜெபமும் நீங்கள் போதிக்கப்பட்டபடியேங்கிற வார்த்தை சொல்லுகிறதே, பரிசுத்த இயேசுவால், பரிசுத்த அப்போஸ்தலர்கள், பரிசுத்த வேத புஸ்தகத்தால், இந்த வேத வசனமும் ஜெபமும் மாத்திரமே உங்களுடைய விசுவாசத்தை வளர்த்தெடுக்கும். மாறாக நீங்கள் கேள்விகளுக்கு பதில் தேட முயற்சித்தால் நிச்சயமாக விழுந்து போவீர்கள். நிச்சயமாக நீங்களும் பின்னடைவு அடைவீர்கள். பின்மாற்றத்துக்குள்ளாக போக முடியும் உங்களால். அப்போ உங்களுக்கு நான் சொல்லிவிடுகிற விஷயத்தை தயவு செய்து புரிந்துக்கொள்ளுங்க. முதலாவது நீங்கள் இந்த விசுவாசத்தில் பெருகணும்னா, விசுவாசத்தில் வளரணும்னா என்ன செய்யணும்? என்ன செய்யணுங்க? ஜெபத்தில் தான் பெருகணும். இந்த ஜெபத்தில் என்ன யூஸ் பண்ணணும்? திருக்குறளை யூஸ் பண்ணி ஜெபிப்போம். எதை யூஸ் பண்ணி ஜெபிப்போம்? அது கிறிஸ்தவ எழுதினதோ, திருவள்ளுவர் யாரா? ஒரு கிறிஸ்தவரும். அவர் கிறிஸ்தவரோ கிறிஸ்துவ இல்லாதவரோ எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. திருவள்ளுவர் எழுதின திருக்குறளை காட்டிலும் மேன்மையான வார்த்தைகளை ஆண்டவர் என்கிட்ட கொடுத்துருக்கிறார். ஒருவேளை அவர் இதிலிருந்தே எழுதியிருந்தாலும் எனக்கு அதை பற்றி எந்த ஒரு கவலையும் இல்லை, அது எனக்கு தேவையும் இல்லை. இந்த அருக்கு மேன்மையான கர்த்தருடைய வார்த்தை. இதிலிருந்து எத்தனை பரிசுத்தவான்கள் எழுதியிருந்தாலும் அது ஒரு வேளை எனக்கு ஒரு சின்ன ஊறுகாய் மாதிரி தான். எத்தனை பரிசுத்தவான்கள் புஸ்தகங்களை வெளியிட்டாலும், பிரசங்கங்களை வெளியிட்டாலும், என்னுடைய வாழ்க்கையில் அது ஒரு ஊறுகாய் போலதான். எனக்கு தேவையான மெய் உணவானது, மெய் ஞானத்தை கொடுக்கிற உணவானது என்னுடைய கருத்தில் என் ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த பரிசுத்த வேதாகும். இந்த வேதத்தை வாசித்து நீங்கள் ஜெபம் பண்ணவில்லை என்றால், ஜெபிக்கவில்லை என்றால், நீங்கள் விசுவாசத்தில் உறுதிப்படவும் முடியாது, விசுவாசத்தில் பெருகவும் முடியாது. இரண்டாவது நான் சொல்லிக் கொடுக்கிற முக்கியமான காரியங்கள், இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்கிறவனை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு, அதே சோசியல் மீடியாக்கள் மூலமாக, அதே உங்களுடைய சொசைட்டியில் கிறிஸ்துவால் பயன்படுத்தப்படுகிற ஊழியர்கள் மூலமாக வருகிற வார்த்தைகளையும் வீடியோக்களையும் கொஞ்சம் பாருங்க. கர்த்தர் செய்கிற எண்ணிறந்த அற்புதங்களை, கர்த்தர் நடப்பிக்கிற இயற்கைக்கு அப்பாற்பட்ட கிரியைகளை இதே சோசியல் மீடியாக்களில் வருது. அது உண்மையோன்னு கண்டுபிடிச்சு அதை பரப்புங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆட்டோமேட்டிக் உங்களுடைய விசுவாசம் வளரும். பாருங்க, எத்தனை பேர் ஆமான்றீங்க? எத்தனை பேர் அல்லேலூயா? 3.5 வருடங்களும் இயேசு கிறிஸ்துவானவர் போதித்து கொண்டே மாத்திரம் இருக்கவில்லை, அவர் போதித்து கொண்டே இருந்தாலும் தன்னுடைய சீசர்களை விசுவாசத்தில் எப்படி பலப்படுத்தினார் என்றால், ஜபத்தின் வாயிலாக, உபதேசம், அதாவது வேத சத்தியத்தின் வாயிலாக மாத்திரமில்லை, அவ்வப்போது அற்புதங்களை செய்து, அற்புதங்களை காண செய்து அவர்களை கர்த்தர் பலப்படுத்தினார். அல்லேலூயா. இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் அற்புத அடையாளங்கள் குறைகிறது என்றால் காரணம் யார்? கிறிஸ்தவங்க தான். தேவன் குறைவுள்ளவர் அல்ல, அவர் நிறைவான அற்புதங்களை செய்கிறவர், அவர் நிறைவான ஆச்சரியமான அதிசயங்களை வெளிப்படுத்துகிறவர். அதை நாம் பார்க்கும்போது இயல்பாகவே நம்முடைய விசுவாசம் என்ன செய்யுங்க? படிப்படியாக முன்னேற வேண்டும், படிப்படியாக வளர ஆரம்பிச்சிடும். ஆமென், அல்லேலூயா. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஒன்று மறந்துடக்கூடாது, விசுவாசத்தில் நாம் உறுதிப்பட வேண்டும், விசுவாசத்தில் நாம் பெருக வேண்டும். விசுவாசத்தில் உறுதிப்பட்டு பெருக வேண்டும் என்றால் ரெண்டே விஷயம்தான். ஒன்று, நீங்கள் வேதம் வாசித்து ஜெபியுங்கள், அனுதினம் ஸ்தோத்திரத்தோட பெருங்கள். மற்றொன்று, கர்த்தருடைய அற்புத அடையாளங்களை எக்ஸ்பீரியன்ஸ், வாழ்க்கையில அனுபவியுங்கள். கர்த்தருடைய அற்புத அடையாளங்களுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய அற்புத அடையாளங்கள் நடப்பதை உங்களுடைய கண்களால் பாருங்கள், உங்களுடைய செவிகளால் கேளுங்கள். உங்களுடைய விசுவாசம் வளர ஆரம்பிக்கும். அல்லேலூயா. ஒரு புறத்தில் ஜெபமும் வேதமும், மறுபுறத்தில் அற்புத தேவன் செய்கிற அதிசயங்கள், அற்புத அடையாளங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் என்றால், அவைகளை உங்களுடைய செவிகள் கேட்கும் என்றால், கண்கள் காணும் என்றால், எவனும் அல்லது எவரும் எந்த அசுத்தாவையும் உங்களுடைய விசுவாசத்தை பறிக்க இயலாது. அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இப்போ நாம் முதலாவது 6வது வசனத்தை நான் வாசி கேட்கலாம். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேறு கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு. கொலோசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரத்தினுடைய 6வது வசனத்தை வாசித்தோம். நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே, முதலாவது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவருக்குள்ளாக வேறு கொள்ள வேண்டும். இரண்டாவதாக அவர் மேல் கட்டப்பட வேண்டும். மூன்றாவதாக அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 3 காரியங்களையும் வாசிக்கிற, ஒரே அர்த்தத்தை கொடுக்கிற 3 விஷயங்களை குறித்து இங்கே நான் வாசிக்கிறோம். பாருங்க. ஒன்று,
அவருக்குள் நாம் என்ன செய்யணுமாங்க? வேறு கொள்ளணுமா. ரெண்டாவது, அவர் மேல கட்டப்படணுமா. மூன்றாவது, அவருக்குள் நடக்க வேண்டுமா. இந்த 3 காரியங்களும் என்ன காரியத்தை எம்பசைஸ் பண்ணுகிறது என்றால், வலியுறுத்தி பேசுகிறது என்றால், நாம் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்க வேண்டும் என்பதையே இது வலியுறுத்தி பேசுகிறது. நீங்கள் வேறு கொள்கிற விஷயம், கட்டப்படுகிற விஷயம், அவருக்குள் நடக்கிற காரியங்கள், இந்த 3மே எதை வலியுறுத்தி பேசுகிறது? கிறிஸ்துவில் நிலைத்து நிற்க வேண்டும் என்கிற காரியத்தையே அது வலியுறுத்தி பேசுகிறது. இப்ப முதலாவதாக சொல்லப்பட்ட விஷயத்தை கொஞ்சம் கவனிங்க. நீங்கள் அவருக்குள் வேறு கொண்டவர்களாக இருக்க வேண்டுமா. எப்படி ஒரு மரமானது, ஒரு செடியானது வேறு கொள்வதற்கு இந்த நிலம் அவசியமா இருக்கிறதோ, அல்லது மண் அவசியமா இருக்கிறதோ, அது போலதான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வேறு கொள்ள வேண்டியது யார் மீது என்றால், கன்மலையான கிறிஸ்துவின் மீது. அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு உதவி செய்கிற, ஒத்தாசை பண்ணுகிற கிறிஸ்துவின் மீது தான் நாம் வேறு கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அன்னைக்கும் நீங்க கவனிச்சு பாருங்க, சில மரங்களை, சில செடிகளை அதுக்கு ஏற்ற நிலத்தை விட்டுட்டு நீங்க வேற ஒரு நிலத்துல போய் அதை வைங்களேன். அங்க இருக்கிற செடி கொடி நல்லா வளரும், நல்லா பசுமையா, ரொம்ப பார்க்கவே கிரீனா இருக்கும், நல்லா பசுமையா இருக்கும், நல்லா சூப்பரா இருக்கும், பார்க்கவே அழகா இருக்கும். ஒரு குறிப்பிட்ட செடி வகைகளை கொண்டு போய் நீங்க அங்க நட்டு வைங்களேன். இந்த செடிக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கிற அந்த நிலம் இந்த செடி கொடுக்கவே கொடுக்காது. நீங்க உரம் வச்சு பாருங்க, பூச்சி மருந்து அவ்வப்போது நீங்க அடிச்சு பாருங்க, இன்னும் நல்ல இயற்கை உரத்தை கொடுத்து பாருங்க, இந்த செடி வளரும்னு நினைக்கிறீங்களா? நான் உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்றேனே, ஹிமாச்சல்ல இருக்கிற ஒரு ஆப்பிள் செடியை கொண்டு வந்து நம்முடைய மதுரை மாவட்டத்தில் வந்து நட்டு வைப்போம். மதுரை மாவட்டத்தில் நட்டு வச்சு ஒரு நாளைக்கு 4 தடவை, நம்ம அதாவது 3 தடவை தான் சாப்பிட்றோம், அந்த செடிக்கு 4 தடவை நம்ம தண்ணி ஊற்றுவோம், போதிய அளவுக்கு உரத்தை கொடுப்போம், நல்ல இயற்கை உரத்தை கொடுப்போம், ஏன் சில ரசாயன உரத்தை கொடுப்போம். வளருக்குமா? கனி கொடுக்குமா? செடியானது பட்டு போகும், வேறானது செத்து போகும். பாருங்கள், கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், கேள்விகள் மீது கட்டப்பட்டவைகள் அல்ல. கிறிஸ்தவம் என்பது எது என்றால், ஞானத்திற்கும் அறிவுக்கும் அப்பாற்பட்ட அற்புத அடையாளங்களை வெளிப்படுத்துகிற விசுவாசத்தின் மீது கட்டப்பட்டது. அல்லேலூயா. இந்த விசுவாசம் என்ன செய்யும் என்றால், இந்த உலகத்தின் ஞானத்தையும் அறிவையும் கேள்விகளையும் பைத்தியமாக்கும். அதனாலதான் நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், எத்தனையோ பேர் கிறிஸ்தவத்துக்கு விரோதமா கேள்வி கேட்டாங்க, இதுதான் உண்மைன்னாங்க. கடந்த நூற்றாண்டுல, இந்த நூற்றாண்டுல இல்ல பைபிள் சொல்றதா உண்மை, பைபிள் சொல்ற மாதிரி தான் இருக்கு அப்படிங்கிறான். காரணம் என்ன? கிறிஸ்தவம் என்பது உலக ஞானம், உலக அறிவு, உலக கேள்விகள் மீது கட்டப்பட்டது அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கிறிஸ்துவின் மீது வேறு கொள்கிற வாழ்க்கை. இவங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கையும் வேறு கொள்கிற வாழ்க்கை இருக்கணும். அந்த வேறு கொள்கிற வாழ்க்கை யார் மீது இருக்க வேண்டும் என்றால், கிறிஸ்துவின் மீது இருக்க வேண்டும். அவருடைய வாழ்க்கை யார் மீது இருக்கணுங்க? அதுதான் இங்க வாசிக்கிறோம், கொலோசியர் 2:6. அவருக்குள் நீங்கள் என்ன செய்யுங்க? அவருக்குள் நீங்க என்ன செய்யுங்க? அவருக்குள் நீங்க என்ன செய்யுங்க? நடந்து கொள்ளுங்க. அப்ப முதலாவது நாம் யாருக்குள்ளாக வேறு கொள்ள வேண்டும் என்றால், நம்முடைய இரட்சகரான, ரட்சிப்பை நமக்கு தந்த, விசுவாசத்தை நமக்குள்ளாக உருவாக்கின கிறிஸ்துவின் மீதே நாம் வேறு கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அப்ப அவருக்குள் வேறு கொள்ளாத அனுபவங்கள் தான் இன்னைக்கு என்ன செய்து, சில கேள்விகளுக்கு பதில் கிடைத்தது, சில அற்புத அடையாளங்களை நான் பார்த்தேன், சில உலகத்தின் காரியங்களை காட்டிலும் கிறிஸ்தவம் நல்லா இருக்கு, கிறிஸ்தவனுடைய பண்புகள் நல்லா இருக்குன்னு சொல்லி வர்ற ஆளுக்கு தான் சீக்கிரத்தில் பட்டு போகுது, சீக்கிரத்தில் விசுவாசத்தை விட்டு வெளியே போகுது. ஏன்? அவங்க கேள்விக்கு மேல கட்டப்பட்டவங்க. ஓ, இந்த கேள்விக்கு கிறிஸ்தவத்தில் இப்படி போது ஒரு பதில் இருக்கா, சூப்பர், அப்ப கிறிஸ்தவத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். சில அற்புத அடையாளங்களை பார்த்தனே, பரவாயில்ல, இவ்வளவு அற்புத அடையாளங்கள் நடக்குது, அப்ப கிறிஸ்தவத்துல ஏதோ ஒரு சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லி வந்தவங்க. இன்னும் ஒரு சிலர் தாங்கள் விரும்பின சில ஆசீர்வாதங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக வருக, சபைக்குள்ளாக வந்து கிடைத்த போது தாங்கள் விரும்பினது கிடைத்தது என்பதற்காக கிறிஸ்துவுக்குள் நாங்கள் வருகிறோம் என்று சொல்லுகிறார்கள். இப்படிப்பட்டவர்களால் சில காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையை போல மறைந்து போகிறார்கள். ஆழமான அனுபவம் இல்லாத, ஆழமாய் வேர் விடுகிற அனுபவம் இல்லாத செடி கொடிகளை போல பட்டு போகிறார்கள். ஆனால் கிறிஸ்துவுக்குள் வேறு கொண்ட மனுஷியை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். அவன் பாடலை பாடி சென்று கொண்டே இருக்கிறான், என்ன வந்தாலும் நான் நம்புவேன் என் மீட்பர் இயேசுவை என்று, யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் என் இயேசுவை என்று. அல்லேலூயா. எவ்வளவு அகல ஆழ உயரமாய் என்னில் அன்பு கூர்ந்தார் என்கிற பாடலை பாடினவனாக, இந்த வார்த்தைகளை அறிக்கை செய்தவனாகவே கிறிஸ்துவுக்குள் வேறு கொண்டு அவன் முன்னேறி செல்கிறான்.
ஆனால் இதுக்கு முன் நான் சொன்ன மனிதர்களோ மனுஷிகளோ உடனடியாக கிறிஸ்துவை பழித்து விட்டே போய் விடுகிறார், கிறிஸ்தவத்தை தூசித்து விட்டு போய் விடுகிறார்கள். எனவே பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறேன்? நீங்கள் கிறிஸ்துவுக்குள் ஆழமான வேறு கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்கிறேன். நம்முடைய வேர் இப்பொழுது எப்படி இருக்க வேண்டும் என்றால் கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும், அதே போல பரிசுத்தமா இருக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. எப்படி ஒரு ஹிமாச்சல் பிரதேசத்தில் இருக்கிற ஒரு ஆப்பிள் செடியை கொண்டு வந்து நம்முடைய அந்த மதுரை மாவட்டத்தில் அல்லது நம்முடைய தேனி மாவட்டத்தில் அதை நட்டு வச்சு வளர்க்க முடியாதோ, அதே போலதான் பாருங்க, கிறிஸ்துவுக்குள்ள வேறு ஒரு நம்பிக்கையை உடைய, வேறு ஒரு கொள்கையின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிற ஒரு மனிதனை கொண்டு வந்து நட்டு வைக்க முடியாது. ஒரு மனுஷியை கொண்டு வந்து நட்டு வைக்க முடியும். கொஞ்ச காலமா நட்டு, அது என்னதான் பாருங்க, அது இயல்பான குணத்தை மாற்றுன்னு நினைக்கிறீங்களா? அதனுடைய இருதயத்தில் பார்த்தீங்கன்னா எவனா சினிமாக்காரன் தான் இருப்பான், எவனாவது அரசியல்வாதி தான் இருப்பான், எவனா ஜாதி தலைவர் தான் இருப்பான். நான் சொல்ற புரியுதா? கிறிஸ்துவுக்குள் வேறு கொள்ளுகிற மரம் எது என்பது நமக்கு தெரியும். எடுத்து வாசித்துருவானா? நான் சொல்றேன் பாருங்க, கவனிங்க. எஸ்ஐயா 5வது அதிகாரத்தை நான் வாசிக்கிறோம். கர்த்தர் என்ன செய்யறார்? அவருக்கு மேட்டுல ஒரு செழிப்பான ஒரு தோட்டம் இருக்கா. அங்க அவர் என்ன செய்தார்னா நற்குல திராட்சை கொடிகளை கொண்டு, செடிகளை கொண்டு வந்து நட்டு வச்சாராம். நற்குல திராட்சை கொடியை கொண்டு, செடியை கொண்டு வந்து நட்டு வச்சாராம். அது வேறு பற்றி தேறினதான். தேவன் இதைத்தான் செய்கிறார். நற்குல திராட்சை செடி என்பது நல்ல விசுவாசத்தில் வளர்கிற ஒரு மனுஷன், அவனை கொண்டு வந்துதான் கர்த்தர் தன்னுடைய சபையில தனக்குள்ளாக வேறு உண்டுபடி கிருபை அளிக்கிறார். அந்த மனுஷன் தான் என்ன செய்கிறார்? தன்னுடைய பரிசுத்தமான வேர்களை கிறிஸ்துவுக்குள்ளாக உடையவனாக இருந்து அவன் மீண்டும் மீண்டும் வளர்ந்து கொண்டே இருக்கிறான். எவ்வளவு வறட்சி வந்தாலும், எவ்வளவு காற்றடித்தாலும், மழை இல்லாமல் போனாலும், எதிரான சூழ்நிலைகள் வந்தாலும் அவன் மீண்டும் மீண்டும் கிறிஸ்துவுக்குள்ளாக வளர்ந்து கொண்டே இருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள் வேறு கொண்ட வாழ்க்கையை மாத்திரமல்ல, அழுகி போன வேர்களாக அல்ல, பலனற்ற வேர்களாக அல்ல, தரம் இல்லாத வேர்களாக அல்ல. ரோமர் 11:16 நான் வாசிக்கிறது போல, மேலும் முதற் பலனாகிய மாவானது பரிசுத்தமாய் இருந்தால் பிசைந்த மா முழுவதும் பரிசுத்தமாய் இருக்குமா. அதே போலதான் வேறானது பரிசுத்தமாய் இருந்தால், ரோமர் 11:16 வாசிக்கிறோம், வேறானது பரிசுத்தமாய் இருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாய் இருக்குமாங்க. அப்ப இந்த வேர் பரிசுத்தமாய் இருந்த கிளைகள் என்ன செய்வாங்க? பரிசுத்தமாய் இருக்குமா. அப்ப நிறைய பேருடைய கிறிஸ்தவ வாழ்க்கைகள்ல கிளைகள் இல்லாமல் போனதுக்கு காரணம் என்ன? நிறைய கிறிஸ்தவ ஜீவியங்கள், கிறிஸ்தவ சபைகள்ல கிளைகள் இல்லாமல் போனதுக்கு காரணம் என்ன? நிறைய கிறிஸ்தவ, அதாவது இப்போ நான் ஒரு ஸ்தாபன சபைன்னு வச்சுக்கோங்க, இங்க இருந்து ஒரு கிளை சபை உருவாகுதுன்னா அது இதே ஸ்தாபனத்துல தான் பேர்ல தான் இருக்கணும். அதுக்கு பேர் சுயநலம். அதுக்கு பேர் என்னதுங்க? சுயநலம். சில நேரங்கள்ல இந்த ஊழியத்தை வேற யாரையாவது நம்பி கொடுத்தா அது சரிப்படாதுன்னு சொல்லி அந்த ஊழியக்காரர் தன்னுடைய கர்த்தர் தனக்கு கொடுத்த பெயர்ன்னு சொல்லி அதே பேர்ல ஒரு கிளை சபையை நடத்துகிறாருன்னா அது அவருக்கு, ஆண்டவருக்கு உரியது. ஆனால் ஒரு மெய்யான சபையானது, மெய்யான கிறிஸ்தவ குடும்பமானது, மெய்யான கிறிஸ்தவ ஜீவியமானது, இவைகளுடைய வேர் பரிசுத்தமாய் இருந்தால் அது என்ன செய்யும் என்றால் தன்னுடைய கிளைகளையும் பரிசுத்தமாய் பார்த்து கொள்ளும். அல்லேலூயா. இன்றைக்கு அநேக சபைகளுக்கு கிளை சபைகள் உருவாகாமல் போனதுக்கு காரணம், இன்னைக்கு அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில கிளைகளின் அனுபவம் இல்லாமல் போனதுக்கு காரணம், இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ குடும்பங்கள்ல நல்ல கிறிஸ்தவ குடும்பங்கள் என்கிற அந்த கிளைகள் இல்லாமல் போனதுக்கு காரணம் வேர்கள் பரிசுத்தம் இல்லாமல் போனதே. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களுடைய குடும்பங்கள்ல, கிறிஸ்தவ வாழ்க்கையில அவருடைய வேர்கள் பூரா அழுகி கொண்டும் தரமற்றதாகவும் மாறிக்கொண்டிருக்கிறதுனால தான் கிளை விடுவதற்கு பலன் இல்லாமல் போயிடுச்சு. சிலர் கேட்டா சொல்லிடுவாங்க, பிரதர் அதெல்லாம் அழைப்பு பிரதர், அதெல்லாம் ஒரு அழைப்பு பிரதர். ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் தேவன் இவர்கள் சொல்லுகிற நொண்டிச்சாக்கின் அனுபவத்தை சொல்லவில்லை. கிளை என்பது உங்களுடைய பெயர்ல, அல்லது நான் தான் இவர்களுக்கு சுவிசேஷம் சொன்னேன் என்று 4 பேர் சாட்சியாக சொல்ல வேண்டும் என்கிற பெயர்ல அல்ல. கிறிஸ்து ஆளுவர் அன்றைக்கு சொல்லுவார், கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் நாம் நிற்கும் போது, தேவனுடைய ராஜ்யத்தில் நிற்கும் போது அங்கே நம்முடைய நாமங்கள் அவ்விடத்துல பிரயோகிக்கப்படும், நம்முடைய நாமங்கள் அவ்விடத்துல வசனிக்கப்படும். நாம் எவ்வளவு ஆத்துமாக்களை சகோதரித்திருக்கிறோம், சம்பாதித்திருக்கிறோம் என்று. அல்லேலூயா. ஆனா இந்த உலகத்துல என்ன நினைக்கிறாங்க? இந்த உலகத்திலே ரிவார்டு வேணும், இந்த உலகத்திலே பலன் வேணும்,
உங்களுடைய வேறு பரிசுத்தமாக இருந்தால் உங்களுடைய கிளைகளும் பரிசுத்தமாக இருக்கும். உங்களுடைய குடும்பம் கிறிஸ்தவ குடும்பம்னா என் மூலமாக எத்தனை கிளை குடும்பங்கள் சபைக்குள்ளாக சேர்க்கப்பட்டிருக்கிறது. நான் ஒரு கிறிஸ்தவ சபையானால், நான் ஒரு கிறிஸ்தவ சபையில் இருக்கிறேன் என்றால் என் சபையின் மூலமாக எத்தனை கிளை சபைகள் உருவாக்கி இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பரிதாபம் இன்றைய கிறிஸ்தவ சபைகளும் சரி, கிறிஸ்தவ ஊழியர்களும் சரி, கிறிஸ்தவ குடும்பங்களும் சரி, நானும் என் வீட்டாரும் என்ன செய்வான்? கரலையான செடியை போல, அவாந்திர வெளியிலே கரலையாய் போன செடியை போல பாட்டு தான் இருக்கும். நானும் என் வீட்டாரும், நானும் என் வீட்டாருமோ கர்த்தரை சேவிப்போம். ஆனா நானும் என் வீட்டார் என்ன செய்யணும்? பரிசுத்தமுள்ள கிளைகளின் அனுபவத்துக்குள்ளாக வளர வேண்டும். அல்லேலூயா. ஆனா இன்றைக்கு நானும் என் வீட்டாரும் என்று சொல்லுகிற சபைகள், கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு கரலையாய் போன செடியை போலதான் இருக்கிறார்கள். கரலையாய் போன வேர்களை கொண்ட செடியை போன்றுதான் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கின்றால், கிறிஸ்துவில் வேறு கொண்டதாக இருக்க வேண்டும், பரிசுத்தமான வேறு உடையதாக இருக்க வேண்டும், பரிசுத்தமான கிளைகளை கொண்டதாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. பிரியமானவர்கள், இன்றைக்கு கிறிஸ்தவ சபையானது கிளைகளை உருவாக்கினாலும் தரமற்ற கிளைகளை, பரிசுத்தமற்ற கிளைகளை, தேவனுக்கு பிரியமில்லாத கிளைகளை உருவாக்கி கொண்டிருக்க நம்முடைய கண்ணில் பார்க்குறோம்ல. எத்தனை சபைகள் இன்னைக்கு அப்படி கிடக்கு. ஆனால் வெளியில் பார்த்தா பேருக்கு சபை, இங்கே ஒரு 10 ஆத்துமா இருக்கிறாங்க, இங்கே ஒரு 100 பேர் இருக்கிறாங்க, இங்கே 1000 பேர் இருக்கிறாங்க. வெளியில் பார்த்தா சபை, இங்கே ஒரு 10 பேர் இருக்கிறாங்க, 100 பேர் இருக்கிறாங்க, 1000 பேர் இருக்கிறாங்க. பட் அது கிறிஸ்துவின் மீது கட்டப்பட்ட சபையானா இல்லை. அந்த கிறிஸ்துவின் மீது, வஞ்சிக்கிற ஆவியின் மீது கட்டப்பட்ட, பிசாசினால் இயக்கப்படுகிற சபைகளாக இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நாமும் நம்முடைய சபையாரும் நம்முடைய வீட்டாரும் கிறிஸ்துவில் வேறு கொண்டவர்களாக, பரிசுத்தமுள்ள வேறுடையவர்களாக, பரிசுத்தமான கிளைகளை உடையவர்களாக இல்லை என்றால் நம்முடைய சபையும் எப்படிதான்? நம்முடைய குடும்பத்துக்கு பேர் என்னதான்? அந்த கிறிஸ்துவின் சபை தான். அப்ப நம்முடைய சபை, நாம், நம்முடைய குடும்பம் கிறிஸ்துவுக்குள் வேறு கொள்ளவில்லை என்றால், கிறிஸ்துவுக்குள்ளாக வேறு கொண்ட நாம் பரிசுத்தமான வேர்களை உடையவர்களாக, பரிசுத்தமான கிளைகளை கொடுக்கிறவர்களாக இல்லை என்றால், நீங்க சொல்றீங்களோ இல்லையோ, உலகம் சொல்றீங்களோ இல்லையோ, உலகம் சொல்றதோ இல்லையோ, தேவன் அழகா சொல்லுவார், இது கரலையா போன செடி, இது என் பிதாவினால் நாட்டப்படாத செடி, இது என் பிதாவினால் உருவாக்கப்படாத சபைன்னு சொல்லி அவரே சொல்லுவார். பாருங்க, இதனால் நமக்கு மேன்மை ஒன்றும் இல்லை, அவமானம் தான், நித்திய ஆக்கினை தான். நம்முடைய வேறானது எப்படிப்பட்டவதாக இருக்க வேண்டும் என்றால் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். வேறு பரிசுத்தமாக இருந்தால் அது கிளைகளை கொடுக்கும், அந்த கிளைகளும் பரிசுத்தமாக இருக்கும். எத்தனை பேர் ஆமான்றீங்க? எத்தனை பேர் அல்லேலூயான்றீங்க? இந்த வேறுன்னு பார்க்கும்போது கொஞ்சம் கேளுங்களேன். இந்த வேறுன்னு சொல்லும் போதே நம்ம எந்த வேரோட ஒப்பிடணுங்க? நான் என்ன மரம்? இன்னைக்கு பொதுவாக நம்ம எந்த மரத்துக்கு செடிக்கு ஒப்பிட்டு நான் உங்ககிட்ட பேசினேன். ஒன்று ஆப்பிள் கிச்சிலி மரம், ரெண்டாவது திராட்சை செடி. இன்னைக்கு நம்ம திராட்சை செடியினுடைய வேருக்கு ஒப்பிட்டு பேசியிருக்கோம். நம்முடைய வேர்கள் திராட்சை செடியின் வேர்களை போல இருக்கணும். இந்த திராட்சை செடி ஆகிய நான் எந்த திராட்சை செடியோட ஒப்பிடுக்கலாம்? கம்பம் பள்ளத்தாக்கிலே திராட்சை செடிகள் உண்டல்லவா, அந்த செடிகளை எடுத்துட்டு போய் இஸ்ரேலில் இருக்கிற திராட்சை செடிகளோட அல்லது வேற ஏதாவது ஒரு தேசத்தில் இருக்கிற திராட்சை செடிகளை ஒப்பிட்டா நல்லா இருக்குமா? வேற ஒரு தேசத்தில் இருக்கிற திராட்சை செடியோட ஒப்பிட்டா, இந்த சிறு மலையில கூட திராட்சை செடிகள் இருக்குன்னு சொல்றாங்க. அதனுடைய அடிவாரத்துல அநேக மலைகளினுடைய அடிவாரங்களை, அந்த ஃபுட் ஹில்ஸ்ல திராட்சை செடிகள் இருக்கு. இந்த செடியை எடுத்துட்டு போய் அங்க நம்ம கம்பேர் பண்ணலாமா? நோ. என்னுடைய அழைப்பு என்ன? நான் கிறிஸ்துவுக்குள் அப்படின்னா என்னுடைய வேர் அது கிறிஸ்துவை போலவே இருக்கணும். நான் திராட்சை செடி என்றால் கிறிஸ்துவை போலவே இருக்கணும். நான் திராட்சை கொடி என்றால் கிறிஸ்துவுக்குள்ளாகவே இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் ஆண்டவர் அழகா சொல்றாரு, நான் திராட்சை செடி, நீங்கள் என்னுடைய கொடிகள். யோவான் அழகா சொல்றாரு இல்லையா, அவர் திராட்சை செடியா, நாம் அவர் மேல் வளர்கிற கொடிகளா இருக்கிறோமா? அப்ப நம்மை ஒப்பிடும் போது எந்த ஊழியரோடும் எந்த மனுஷியோடும் அல்ல, கிறிஸ்துவோட நம்மை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷத்துல வாசிக்கிற 22வது அதிகாரம் 16வது வசனத்துல, சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன் என்று சொல்லிட்டு, வெளிப்படுத்தினால் 22:16 வாசிங்க. நான் தாவீதின் வேரும் சந்ததியும் என்கிறார். போதும். அப்ப நம்ம எந்த வேரோட ஒப்பிட்டு பார்க்கணும்? எந்த வேரோட ஒப்பிட்டு பார்க்கணும்? ஜோன்ஸ்ங்கிற வேர் பால் டேவிஸோட ஒப்பிட்டு பார்க்கலாமா? பால் டேவிஸ்ங்கிற வேர் கென்ரிச்சோட ஒப்பிட்டு பார்க்கலாமா? கென்ரிச்ங்கிற வேர் ஈஸ்வர் என்கிற இந்த செல்லை எப்ப பார்த்தாலும் நோண்டிட்டு இருக்கிற இந்த ஈஸ்வரோட ஒப்பிட்டு பார்க்கலாமா? இப்ப
இப்ப ஈஸ்வரங்கிற அந்த வேர் பக்கத்தில் இருக்கிற எபினேசர்ங்கிற வேரோட ஒப்பிடலாமா? நான் வேர் என்றால் என்னை எந்த வேரோட ஒப்பிட்டு பார்க்க வேணும்? நீங்க ஜல்லி வேரா இருக்கிறீங்களா, ஆணி வேரா இருக்கிறீங்களா, என்ன வேரா இருக்கிறீங்களா, அது உங்களுக்கு தான் தெரியும். ஜல்லி வேரும் ஒன்றும் மேன்மையற்றதும் கிடையாது, ஆணி வேரும் மேன்மையற்றது கிடையாது. அந்தந்த செடிக்கும் அந்தந்த மரத்துக்கும் உடித்தான குணாதிசய பண்புகளை உடையதுதான் பாருங்க. இங்க ஜல்லி வேறு ஆணி வேறுன்னு சொல்றதுக்கு ஒன்றும் கிடையாது. அந்தந்த மரத்துக்கும் செடிக்கும் என்ன வேர்கள் அதுக்கு சரியா இருக்குமோ தேவன் அதை போல அது கொடுத்திருக்கிறாருங்க. பட் நான் கிறிஸ்துவின் மீது இணைக்கப்பட்டவனாக இருக்கிறேன். கிறிஸ்துங்கிற வேருக்கு ஒப்பான வேறா என்னுடைய வேறு இருக்கிறதா? இங்க கிறிஸ்து இயேசுவானவர் சொல்லுகிறார், அவரை குறித்து இவர் சொல்லுகிற போது நான் தாவீதின் வேரும் என்று சொல்லுகிறார். எடுத்து நீங்கள் வாசிக்க வேண்டாம். ரோமர் 15:12 வாசிக்கிறோம், அவர் ஈசாயின் வேர். ஏசாயா 11:1 வாசிக்கிறோம், அவர் எப்படிப்பட்டவரா? ஈசாயின் அடிமரம் என்று சுவாசிக்கிறோம். ரோமர் வாசிக்கும் போது, ரோமர் 15:12 வாசிக்கும் போது ஈசாயின் வேர். ரோமர் மாத்திரம் வாசிக்கலாமா? 15:12 ஈசாயின் வேரும் போதும். இயேசுவானவரை குறித்து இயேசு சொல்றார், நான் தாவீதின் வேறு. ரோமர் நிருபத்தை எழுதின அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதி சொல்லுகிறான், இயேசுவானவர் யாருடைய வேறாங்க? ஈசாயின் வேறா. தாவீதின் தகப்பன் ஜேசி ஈசாய். இந்த ஈசாய் தாவீது எங்களுடைய வேறு தான் நான் அப்படின்னு சொல்ற பாருங்க. அப்ப நாம் யாரோட ஒப்பிட்டு பார்க்கணும்? நம்மள யாரோட ஒப்பிட்டு பார்க்கணும்? நான் கிறிஸ்துவுக்குள்ளாக வேறு கொண்டவன் என்றால் என் வேர்களை நான் யாரோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்றால் என் ஆத்மாவை ரட்சித்த என் ஆத்ம நாயகனான இயேசுவோடு தான் நான் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். அல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் இன்னைக்கு வேறவங்களோடு வேற சபையோடு ஒப்பிட்டு பார்க்கறதுனால பிரச்சனைகளை இழுத்துக்கிறாங்க, பிரச்சனைகளை சம்பாதித்துக்கிறாங்க. மற்றவங்களோடு மற்ற சபைகளோடு ஒப்பிடுறதுனால தான் நீங்கள் இன்னைக்கு பிரச்சனை. சபைகளில் ஒரு மனம் இல்லாமல் போனதுக்காக மற்ற சபைகளோடு ஒப்பிடுறது, விசுவாசிகளுக்குள்ள ஒரு மனம் இல்லாமல் போறதுனால மற்ற சபைகளோட மற்ற விசுவாசிகளோடு ஒப்பிடுறது. அவங்களாம் இப்படி செய்கிறாங்க, இவங்களாம் இப்படி இருக்கிறாங்க. எப்போ நீங்கள் என்ன வேற இருக்கிறீங்க? நீங்கள் கிச்சிலி மரம்னா கிச்சிலி மரம் தான், திராட்சை செடினா திராட்சை செடி தான், கேதுரு மரம்னா கேதுரு மரம் தான், ஒலிவ மரம்னா ஒலிவ மரம் தான். கர்த்தர் உங்களை என்ன மரங்களாக கர்த்தர் அழைத்து சபைக்குள்ளாக நாட்டி இருக்கிற எல்லாம் ஒரே மரமாவா இருக்கு, எல்லாம் ஒரே விதமாக பலனை கொடுக்குற மாதிரி. எப்படி ஆண்டவர் விதவிதமான மரங்களை கர்த்தர் உருவாக்கினார் ஆதி ஏது என்ற அது போல சபைகள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று பேசணும், ஒவ்வொருக்கும் ஒவ்வொன்று ஸ்பெஷல். ஒன்று மியூசிக், ஒன்று பாடல், ஒன்று பிரசங்கிக்கிற தாளந்து, ஒன்று ஜெபிக்கிற தாளந்து, ஒன்று உபவாசிக்கிற தாளந்து. ஒன்றுக்கு சபையினுடைய ஒரு விசுவாசிக்கு சபையினுடைய காரியங்கள் ரொம்ப மும்முரமாக இருக்கிற தாளந்து. எல்லாரும் இருக்க முடியாது, எல்லாரும் பாடகரா இல்லை, எல்லாரும் மியூசிஷியனா இருக்க, எல்லாரும் மியூசிக் வாசிக்க முடியுமா? இல்லை. எல்லாரும் பிரசங்கிச்சிட முடியுமா? இல்லை. எல்லாரும் சபையை கொஞ்சம் பேருக்கு சுத்தம் பண்ண முடியுமா? இல்லை. அவருடைய குடும்ப சூழ்நிலை ஒரு மாதிரி இருக்கும். எல்லாரும் ஜெபிக்க முடியுமா? இல்லை. எல்லாரும் உபவாசிக்க முடியுமா? இல்லை. ஒவ்வொரு மரத்தையும் கர்த்தர் ஒவ்வொரு ஸ்பெஷலாக சபைக்குள்ள வச்சிருக்கிறாரு பாருங்க. ஆனால் நாம தான் புரிந்துள்ள திராட்சை செடி கேதுரு மரத்தை பார்த்துட்டு எவ்வளோ உயரமா இருக்க, எப்படி திராட்சை செடி தம்மாத்துண்டு திராட்சை செடி கேதுரு மரத்தை பார்த்துட்டு எவ்வளோ உயரமா இருக்க. கேதுரு மரத்தின் நிழல்ல தான் உட்கார முடியும், வெட்டி தூண்களை தான் உருவாக்க முடியும், அல்லது உத்திரங்களை தான் உருவாக்க முடியும். ஆனால் திராட்சை செடி நீ தளர்வுற்ற போது, நோயுற்ற போது உன்னுடைய ஆத்துமாவை திடப்படுத்த, உன் சரீரத்தை திடப்படுத்துவதற்கு நல்ல திராட்சை ரசத்தை கொடுக்க அதால் இயலும். அல்லேலூயா. ஒவ்வொன்றுக்கு தேவன் ஒவ்வொரு விதமான மகிமையை கொடுத்துருக்காரு. நமக்கு தான் புரிஞ்சது கிடையாது. அவங்க பாட்டு படித்தா நான் படிக்கணும், அவன் மியூசிக் போட்டால் நான் மியூசிக் போடணும், அவன் பிரசங்கம் பண்ணால் நான் பிரசங்கம் பண்ணணும், அது சபையில் நல்லா கூட்டி பெருக்கி நல்லா இருக்கணும் நானும் பண்ணணும். இப்படி யாருக்கு வர்றது எனக்கு தெரிஞ்சு? பாட்டு படிக்க, பிரசங்கம் பண்ண, இசை வாசிக்க சபையில் முக்கியமான ஒரு பாத்திரமா இருக்கு, அதெல்லாம் ஆசை வந்துடும். இந்த கூட்டணும், பெருக்கணும், துடைக்கணும், லெட்டின் கழுவுனா அது என்னால் முடியாது, அது என்னால் முடியாது. இன்னைக்கு நிறைய பேருக்கு அப்படித்தானங்க. கிருபை ஆண்டவர் எல்லோருக்கும் ஒரே விதமாக கொடுத்து ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு விதமாக பாத்திரமாக தேவன் உருவாக்கி இருக்கிறார். நாம் ஈசாயினுடைய வேருக்கு நம்மை ஒப்பிட்டு பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும், தாவீதின் வேருக்கு ஒப்பிட்டு பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு விஷயத்தை கேளுங்க, ஒரு விஷயத்தை கவனிங்க. விதையிலிருந்து வேர் தோன்றுகிறது, வேரிலிருந்து விதை தோன்றுகிறது அல்ல. எல்லாம் கேட்டீங்களா? ஆண்டவர் எப்படி உருவாக்கி இருக்கிறாருங்க? முதலாவது மரஞ்செடி கொடியை உருவாக்குனார், சரிங்களா? அடுத்த ஜெனரேஷன் எப்படி உருவாகுது, அடுத்த லைனேஜ் எப்படி உருவாகுதுங்க? விதையிலிருந்து அப்படி செடி உருவாகுது, அதாவது விதையிலிருந்து வேர் தோன்றுகிறது. தேவனுடைய வார்த்தையை வேதம் விசேஷமாக லூக்கா 8:11 ஒருவர் எடுத்து வாசித்து விடலாம். கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தரானவர் விதையோடு ஒப்பிட்டு பேசுகிறார். அப்ப விதையை எதற்கு ஒப்பிட்டு வேதம் பேசுகிறதுங்க? கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வசனத்துக்கு ஒப்பிட்டு பேசுகிறது.
இப்ப நாம வேறு கொண்டவங்கன்னா எப்படி வேறு கொண்டவளா இருக்கணும்? கர்த்தருடைய வார்த்தை என்கிற அந்த விதையிலிருந்து வேறு கொண்டவர்களா இருக்கணும். இப்போ நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்றேன் பாருங்களேன். நம் தேவனாகிய அல்லது கிறிஸ்துவாகிய இயேசுவோடு கூட நம்மை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்று நான் உங்களிடத்தில் சொன்னேன். தேவனுடைய வார்த்தை என்கிற விதையிலிருந்து தோன்றினவர் தான், அல்லது தேவனுடைய வார்த்தை, இந்த லோகோஸ் ஆஃப் காட், கர்த்தருடைய அந்த வார்த்தையிலிருந்து வந்தவர் தான் கிறிஸ்துவானவர். யோவான் 1:1 வாசிக்கிறோம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று யோவான் எழுதுகிறார். யோவான் 1வது அதிகாரத்துடைய 1வது வசனம் என்ன சொல்கிறது? ஆதியிலே வார்த்தை, அந்த வார்த்தை வேறாய் மாறினது. அதுதான் ஈசாயின் வேர், அதுதான் தாவீதின் வேர், அதுதான் கிறிஸ்துவாகிய வேர். அந்த வேர் மாம்சமாகி கிருபையினால் சத்தியத்தினால் நிறைந்தவராய் என்று சொல்லி அடுத்து 12வது வசனங்களில் நான் வாசிக்கிறோம். அப்ப தேவன் கிறிஸ்து என்கிற அந்த வேர் எங்கிருந்து தோன்றினவராங்க? கிறிஸ்து என்கிற வேர் எங்கிருந்து தோன்றினவரா? தேவனுடைய வார்த்தை என்கிற வேரிலிருந்து தோன்றினவர். புதுசா வர்றவங்களுக்காக வாசிக்கலாம். யோவான் 1:1 சீக்கிரம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அல்லேலூயா. 12வது வசனம், 14வது வசனம், அந்த வார்த்தை மாம்சமாகி, போதும், அந்த வார்த்தை என்னவாயிச்சாங்க? அந்த வார்த்தை என்னவானதா? மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்ததா. இப்ப எப்படிப்பட்ட மாம்சமாய் மாறினதா? எப்படிப்பட்ட வேர் என்கிற மாம்சமாய் மாறினது என்றால் அது தாவீதின் வேரும் என்கிற, ஈசாயின் வேறுங்கிற. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பிரதர் வந்திருந்தாரு, ரொம்ப வருஷங்களா கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறாங்க. இன்னைக்கு 54 வயது அவருக்கு ஆகுது. இன்னைக்கு சபைக்கு அவர் போறதில்ல. அவர்கிட்ட பேசும்போது, இல்லை கொஞ்ச நேரம் நீங்க இருங்க, நீங்க ஏன் சபைக்கு போறதில்ல சொல்லி ஆகணும். 54 வயசுங்க. எனக்கு தெரிந்து நான் 16வது வயதுல ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவ குடும்பம் இருந்தாலும் சுவிசேஷத்தை விசுவாசித்து கிறிஸ்துவின் மீது ஆழமான வேறு கொண்டவனாக மாறினது 16-17வது வயதுல. அன்றைக்கே அவர் விசுவாசியா இருந்தார். இன்னைக்கு எனக்கு 38 வயசு. அதுக்கு முன்னாடி எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அவர் விசுவாசியா இருந்தார் எனக்கு தெரியுது. குறைந்தபட்சம் 20 வருஷத்துக்கு மேல விசுவாசி. குறைந்தபட்சம் எத்தனை வருஷங்க? 20-25, அதற்கு மேல கூட இருக்கலாம். அவர் சொன்னார் பாருங்க, சபைக்கு போறதுல விரக்தி. நாங்க சொன்னேன், போகாத காரணம் விரக்தி. இல்ல தம்பி, இல்ல பிரதர், இல்ல தம்பி அப்படின்னு பேச ஆரம்பிச்சோன்னே, கேளுங்க, உங்களை பார்த்தாலே எனக்கு தெரியுது, சில நேரங்கள்ல ஆண்டவர் காண்பிச்சு கொடுப்பாரு, வேசித்தன ஆவி இருக்கு, பின்மாற்ற ஆவி இருக்கு, பொருளாசைங்கிற ஆவி இருக்கு அப்படின்னு. உங்களை பார்த்தாலே எனக்கு நல்லா தெரியுது. நீங்க இல்லைன்னு சொல்லலாம், ஆனா உங்களுக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்கு. இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, இயேசுதான் கடவுள்னு எனக்கு தெரியும், சூழ்நிலைகள் அப்படின்ட்டு முடிச்சிட்டாரு. பேச ஆரம்பிச்சேன்னே முதல் கேள்வி, அவருடைய வாயிலிருந்து வந்த கேள்வி, என்னதான் இருந்தாலும் இயேசு தாவீதின் குமாரனாலும், யாருடைய குமாரன்? தாவீதின் குமாரன் அப்படின்னாலும் யோசேப்புன்னு வந்தோடனே அங்கே ஸ்டாப் ஆயிடுச்சுல, அவர் யோசேப்பினுடைய வயிற்றுல வரல இல்லை அப்படின்னாரு. 82 கேள்வின்னு பார்த்தீங்களா? 30 வருஷம் விசுவாசிக்கு எவ்வளோ பெரிய கேள்வின்னு பார்த்தீங்களா? என்னதான் இருந்தாலும் யோசேப்பின் வயிற்றுல அவர் வரல இல்லை, யோசேப்பு தானே தாவீதின் வம்சத்தில் வந்தவர். பேச ஆரம்பிச்சு இன்வேஷன், இஸ்ரேலுடைய அந்த படையெடுப்பு, அவங்க மேலே வந்த அந்த சிதறடிப்பு, எல்லா காரியங்களும் கொஞ்சம் விவரித்து சொல்லிட்டு, இந்த மரியாள் இருக்கிறாளே இவ யாருன்னா, நீங்க நினைக்கிற மாதிரி வேற ஒரு கோத்திரத்திலிருந்து வந்தவன் நினைச்சிடாதீங்க. இன்னைக்கு நிறைய பேர் விஷயம் தெரியாம அவ வேற கோத்திரத்திலிருந்து வந்தவன் சொல்லிட்டு இருக்கிறாங்க. பைபிள்ல என்னால ப்ரூவ் பண்ண முடியும், நீங்க கொஞ்சம் கேளுங்க. இந்த மரியாள் என்றவள் யாரு என்றால், இதே தாவீதின் வம்சத்தில் வந்தவள் தான். தாவீதுக்கு நாத்தான் ஒரு தீர்க்கதரிசி இருந்தானே, அதை போல தாவீதுக்கு நாத்தான் ஒரு குமாரன் இருந்தான். இந்த குமாரனுடைய லைனேஜ்ல வந்தவ தான் மரியாள். இந்த தாவீதனுடைய குமாரன் சாலமோன் இருக்கிறானே, சாலமோனுக்கு அப்புறம் ரெகோபயாம் வரானே, இவனுடைய லைனேஜ்ல வந்தவர் தான் யோசேப்பு. இப்ப நீங்களே எனக்கு பதில சொல்லிட்டு போறாங்க, இயேசு தாவீதின் குமாரனா இல்லையா? இன்றைக்கு சரியான சத்தியமும் உபதேசமும் விளக்கங்களும் இல்லாதனாலதான் உலகத்தையே கேட்கிறது. அவரை பிரிச்சு அதுக்கப்புறம் தான் எனக்கு ஆண்டவர் உணர்த்தினாரு, எப்ப பார்த்தாலும் இந்த ஜாதி வீடியோக்களையும் மத சம்பந்தப்பட்ட வீடியோக்களையும் ஜாதி சம்பந்தப்பட்ட வீடியோக்களையும் பார்க்கறதுனால இங்கே எத்தனை பேர் உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் ஜாதி தலைவர்களுடைய வீடியோக்களை பார்த்துட்டு இருக்கீங்க? ஐ கேன் சேலஞ்ச் வித் யூ.
I will never watch this video. எத்தனை பேருங்க இங்க நான் சேலஞ்சு கொடுத்து உங்களுக்கு சொல்ல முடியும்? கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஜாதி மக்கள் இங்க இருக்கிறீங்க. நீங்க கிறிஸ்துவின் ஜாதியா நான் மாறிட்டேன் நீங்க இங்க சொல்லலாம். சூப்பர், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆனா இன்னும் பழைய மார்க்கத்துல, பழைய மதத்துல, அந்த பழைய ஜாதியினுடைய தலைவர்களுடைய டிக்ளமேஷன், அந்த பிரசங்கங்களை கேட்டுக்கொண்டிருந்தா நான் தைரியமா சொல்ல முடியும், இன்னும் நீ ரட்சிக்கப்படவில்லை. இன்னும் உனக்குள்ளாக ஜாதி என்கிற மலத்தை வைத்துக் கொண்டே இருக்கிறாய். நீ உயர்ந்த ஜாதியோ தாழ்ந்த ஜாதியோ நடு ஜாதியோ, என்ன ஜாதி? உயர்ந்த ஜாதியா தாழ்ந்த ஜாதியா அப்புறம் இடையில இருக்கிற ஜாதியா, எந்த ஜாதியோ இன்னும் இப்படிப்பட்ட கேவலத்தை நீ வைத்துக் கொண்டிருந்தால் இன்னும் நீ ரட்சிப்படையவில்லை. கிறிஸ்துவினுடைய சத்தியத்தின்படி நீ ரட்சிப்பை பெறவில்லை. இன்னும் ஏதோ பிசாசினுடைய அசுத்தம், பிசாசினுடைய நரகல் உனக்குள்ளாக இருந்து கொண்டிருக்கிறது. முடிஞ்சா ஊழியத்துக்கு வர்ற சகோதரிகள் இந்த ஜாதி இல்லைன்னு எழுதி வாங்கு அரசாங்கத்தில் போய். என் பிள்ளைக்கு அரசாங்க வேலை வேணும், என் புருஷனுக்கு என் மனைவிக்கு அரசாங்கம் வேணும்னா நீ அது உன்னுடைய பாடு, அது உனக்கு ஆண்டவருக்கு. நான் கொடுக்கிற காரியம், நான் உபதேசிக்கிற விஷயம், நீங்கள் கிறிஸ்துவுக்காக ஊழியம் செய்கிறவர்கள் ஆனால், கிறிஸ்துவுக்காக ஊழியம் செய்ய பிரயாசப்படுகிறவர்கள் ஆனால் உடனே இதை மாத்திருங்க. நீ எந்த ஜாதியோ, கீழ் ஜாதியோ உயர்ந்த ஜாதியோ இடைஜாதியோ, ஆனால் நாம் வெக்கமெல்லாம் சொல்லிக்கிறேன் எங்க ஆளு, நம்ம ஆளு, உங்க ஆளு. எப்படி 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 சொல்லுங்க, நீங்க நல்லவங்க. எப்படிங்க? எங்க ஆளு, உங்க ஆளு, நம்ம ஆளு. எனக்குன்னு ஆண்டவர் ஒரு பரிசுத்த ஜாதியை கொடுத்திருக்கிறார், எனக்குன்னு ஒரு பரிசுத்த வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார், பரிசுத்த வழியை கொடுத்திருக்கிறார், பரிசுத்த சபையை கொடுத்திருக்கிறார், பரிசுத்த ஊழியத்தை கொடுக்கிறார், பரிசுத்த ஆத்மாதாய பணியை கொடுக்கிறார். இதுவே உயர்ந்தது, உன்னதமானது. கிறிஸ்துவுக்கு முதலிடம் கொடுங்கள். தேவனுடைய பிள்ளையாய் மாறுவதற்கு முயற்சி செய்யுங்கள். கர்த்தருடைய வேராய் மாறுவதற்கு, கிறிஸ்து என்கிற அந்த தாவீதின் வேரை போல நீங்கள் மாற முயற்சி செய்யுங்கள். அல்லேலூயா. எப்படியாயிரு என்ன மாற்றாண்டவரே, 3 வருஷம் ஆச்சு, 4 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, எத்தனை வருஷம் விசுவாசியோ ஆண்டவர் எப்படியாவது என்னை மாற்று. இந்த மாதிரி வார்த்தைகளை என்னை விட்டு மாறட்டும். இந்த மாதிரி கெட்ட வார்த்தை, என்ன வார்த்தை? விபச்சாரிய நீங்க லோக்கல் லாங்குவேஜ்ல எப்படி சொல்லுவீங்களோ, ஒரு விபச்சாரக்காரனையே லோக்கல் லாங்குவேஜ் இருக்கு இல்லையா, லோக்கல் ஸ்லாங் இருக்கு, அந்த வார்த்தையில சொல்லுவீங்க இல்லையா, அதை காட்டிலும் கேவலமான வார்த்தை இந்த ஜாதியை பத்தி பேசுறது. நாம் கர்த்தராகிய இயேசுவை, கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் பரிசுத்தமான வேறு கொண்டவர்களாக, அவருக்குள் பரிசுத்தமான கிளைகளை உடையவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை என்கிற இந்த மகிமையான வார்த்தையிலிருந்து தோன்றினவர் தான் கிறிஸ்து. இந்த கிறிஸ்துவை போலவே வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது? அவருடைய வார்த்தையினால் நாம் ஜெனிப்பிக்கப்பட்டோமா? யாரால் ஜெனிப்பிக்கப்பட்டோம்? வேதம் தெளிவாக சொல்லுகிறது, கிறிஸ்துவின் வார்த்தையினால், தேவனுடைய வார்த்தையினால் நாம் ஜெனிப்பிக்கப்பட்டோமா? எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்கு? எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு? மீண்டும் பிறந்த அனுபவம் யாருக்கெல்லாம் இருக்கு? மீண்டும் பிறந்த அனுபவம், ஞானஸ்நானம் பெற்றேன், பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றேன், பரிசுத்தமா இப்ப நான் வாழ ஆரம்பிச்சிருக்கிறேன். இதுக்கு தாங்க பேரு ரீபார்ன் கிறிஸ்டியன், ரீபார்ன் எக்ஸ்பீரியன்ஸ். மறுபடியும் பிறந்த அனுபவம்ன்றது என்னது? ஞானஸ்நானம் பெற்றுட்டேன், பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றுட்டேன், பரிசுத்தமா வாழ்றேன், ஊழியத்தை செய்யறேன். இதுக்கு பேர் தான் ரீபார்ன் கிறிஸ்டியன். நம்ம எந்த வேரோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்றால், தாவீதின் வேர், ஈசாயின் வேரான கிறிஸ்துவோடு நம்மை ஒப்பிட்டு பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். இரண்டாவதாக நாம் வாசிக்கிறோம் பாருங்க, கிறிஸ்துவுக்குள்ளாக வேறு கொண்டவர்களாகிய நாம் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாக இருக்க வேண்டுமா? அப்ப கிறிஸ்துவாகிய இவர் மூளை கல்லா இருக்கிறாரு. அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க? ஃபவுண்டேஷன் ஸ்டோன். எப்படி சொல்லுவோம் நம்ம? சொல்லுங்க, இப்ப சொன்னீங்களே, எப்படிங்க? அஸ்திபாரக்கல். வாய் திறக்க மாட்டேங்கிட்டு ஒரு 4 வாய், இங்கிட்டு ஒரு 2 வாய். நம்ம எப்படி யார் மேல கட்டப்படணுமாங்க? கிறிஸ்துவாகிய மூளைக்கல். ரெண்டாவது அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள் என்கிற அஸ்திபார கற்கள். இன்னைக்கு கேட்டா நான் பிஷப்பு அப்போஸ்தலன்றான். அஸ்திபார கல்லுன்னா எப்படி இருக்குன்றே தெரியலங்க. கார்னர் ஸ்டோன் எப்படிப்பட்டவர்னே தெரியலங்க. ஃபவுண்டேஷன் ஸ்டோன்ஸ் எப்படிப்பட்டதுன்னே தெரியலங்க. அவங்களுக்கு பேர் பிஷப்பு, அவங்களுக்கு பேர் அப்போஸ்தலன், அவங்களுக்கு பேர் தீர்க்கதரிசி. எந்த ஒரு அப்போஸ்தலனும் தீர்க்கதரிசியும் வேதத்தின் அடிஸ்தானத்திலிருந்தே வருகிறான். எந்த ஒரு அப்போஸ்தலனும் தீர்க்கதரிசியும் வேதத்திலிருந்தே தோன்றுகிறான். வேதாகம அப்போஸ்தலர்கள் இல்லாமல், வேதாகம தீர்க்கதரிசிகள் இல்லாமல் எவரும் உண்மையான அப்போஸ்தலர்களாக, தீர்க்கதரிசிகளாக மாறுவதில்லை. நாம் பின்பற்ற வேண்டியது, இன்றைக்கு அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறவர்களே அல்ல. இன்றைக்கு ஒருவேளை அப்போஸ்தலர்கள் இருக்கலாம், ஆங்காங்கே சில அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள் இருக்கலாம். ஆனால் நாம் பின்பற்ற வேண்டியது ஆதி அப்போஸ்தலர்கள்.
நாம் எவர்கள் மீது கட்டப்பட வேண்டும் என்றால் கிறிஸ்து என்கிற மூளைக்கல் மீது கட்டப்பட்ட அப்போஸ்தலர்கள் என்கிற இந்த அஸ்திபார கற்கள் மீது கட்டப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். எபேசியர், அது எபேசியர்கள் எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது, அவரே மூளைக்கல். எபேசியர் 2:20 அவரை மூளைக்கல் என்று சொல்லுகிற இதே வசனத்தில் தான் வாசிக்கிறோம். 21வது வசனத்தில் இசைவாய் நாம் இணைக்கப்பட்டு எழும்புகிறவர்களாக இருக்கிறோம். இதே எபேசியர் 4வது அதிகாரம் 16வது வசனத்தில் தான் வாசிக்கிறோம், நாம் தன் தன் அளவுக்கு கிரியை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இதே வேத புஸ்தகத்தில் தான் வாசிக்கிறோம், அப்போஸ்தலர்கள் என்கிற அஸ்திபாரத்தின் மீது கட்டப்பட்டவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்ம யார் மேல கட்டப்பட வேண்டுமாங்க? ஒன்று, மூளைக்கல்லாகிய கிறிஸ்து. இரண்டாவது, அஸ்திபார கற்களாகிய அந்த அப்போஸ்தலர்கள். அடுத்து, இந்த கற்கள் மேலதான் நான் கட்டப்பட வேண்டும். எபேசியர் 4:16 மற்றும் ஒருத்தர் சத்தமா வாசிக்கலாமா? அவராலே சரீரம் முழுவதும் சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயவமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குறதுக்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. அல்லேலூயா. இப்போ நம்ம யார் மேலே கட்டப்படணுமாங்க? யார் மேலங்க? கிறிஸ்து என்கிற கார்னர் ஸ்டோன், அப்போஸ்தலர் என்கிற ஃபவுண்டேஷன் ஸ்டோன்ஸ், இவைகள் மேலே தான் நம்ம கட்டப்படணும். கட்டப்படுறது என்பதற்கு என்ன அர்த்தம்னா, அப்படியே குத்துக்கல் மாதிரி வீட்டில் வந்து உட்காந்துட்டு சபையில் வந்து ஒத்துட்டு உட்காந்துட்டு போகிறது கிடையாது. யாரெல்லாம் கை உயர்த்தி காட்டுறீங்க? யாருக்கெல்லாம் கை இருக்கு? வலது கை இருக்கிறவங்களாம் வலது கை உயர்த்தி காட்டுங்களேன். அப்படியே ஆண்டவர்கிட்ட சொல்லுங்களேன், ஆண்டவரே, ஆண்டவரே, உம்மீதும் உம்முடைய அப்போஸ்தலர்கள் மீதும் நான் கட்டப்பட்டவன் என்றால் சபையில உப்புக்கு சப்பானியா உட்காந்துட்டு போறது என் வேலை இல்லை. குத்துக்கல்லு மாதிரி உட்காந்துட்டு போறது என் வேலை இல்லை. என் அளவுக்கு நான் கிரியை செய்யணும். என் சபையில என் பங்களிப்பு இருக்கணும். இந்த ஆத்துமாதாய பணியில என் பங்களிப்பு இருக்கணும். நிறைய பேர் சொல்லாம இருக்கிறீங்க, கரங்களை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க, இச்சபையில என் பங்களிப்பு இருக்கணும். இந்த ஆத்துமாதாய பணியில என் பங்களிப்பு இருக்கணும். நான் உம்மீது கட்டப்பட்ட மனுஷன், என்னை ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். அப்படியே என் ஆத்மாவே சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். சொல்ல மாட்டேன், எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சேன்னு தெரியல. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அப்ப தன் தன் அளவுக்கு கிரியை செய்கிறது. எபேசியர் 4:16 என்ன வாசித்தங்க? எங்க மனசாட்சி இருக்கிறவங்க என் அளவுக்கு சபையில நான் கிரியை செய்யறேன்னு சொல்லுங்க. உங்களை தான் பார்த்து கேட்கிறேன். என்னுடைய கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி நான் இந்த சபையில கிரியை செய்கிறவங்க மாத்திரம் ரைட் ஹேண்ட் அப்படி லிஃப்ட் அப் பண்ணுங்க பார்ப்போம். இருக்கிறீங்க யாருன்னு எனக்கு தெரியும், அவருக்கு முதல் தெரியும், ரெண்டாவது எனக்கு தெரியும். பாஸ்ட்டுக்கு தெரியாட்டி நட்டமா போச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா நட்டமா தான் போகும். பாஸ்ட்டுக்கு தெரியலன்னா என்ன நட்டமாவா போச்சு அப்படின்னா நட்டமா தான் போகும். அவருக்கு அப்புறம் இவருக்கு தெரியணும். தெரிஞ்சாதான் சபையை கரெக்டா நடத்த முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நான் உங்களை தான் கேட்கிறேன், உங்களுடைய அளவுக்கு தக்கதாய் உங்களுடைய கிரியைகள் இங்க இருக்குன்றவங்க கை உயர்த்தி காட்டுங்க. நான் முதல்ல சொல்லிட்டேன், மியூசிஷியனா இருக்கலாம், சிங்கரா இருக்கலாம், ஒரு ப்ரீச்சராக இருக்கலாம், இவாஞ்சலிஸ்டாக இருக்கலாம், நல்ல சுவிசேஷத்தை அறிவிக்கிறவங்களா இருக்கலாம், கர்த்தருக்காக சபையில் வேலை செய்கிறவங்களா இருக்கலாம். ரொம்ப முக்கியமானது, அதை அப்போதையே விட்டுட்டேன் பாருங்க, கொடுக்குறவங்க யாருங்க? இன்னைக்கு நம்முடைய அளவுக்கு தக்க யாரு இங்கே கிரியை செய்கிறோம்? உண்மையை சொல்லட்டுமா, ஏன் கடை இருக்கிறதெல்லாம் ஏன் நம்மளை விட்டு உருவிட்டு போகுதுன்னா கர்த்தரை முதல் நம்ம கனப்படுத்தலை. ஹலோ, வெளியில் உட்காந்துருக்கிறவங்களா ஆமேன்னு சொல்லுங்கப்பா, ஆமேன்னு சொல்லுங்கப்பா. இனிமே இப்படி ஆமேன் வரக்கூடாது. உள்ள இருக்கிறவங்களும் சொல்லுங்க பாப்பா, ஆமேன். இனிமே இந்த ஆமேன் வரக்கூடாது. இப்போ வரைக்கும் இந்த ஆமேன் முடிஞ்சு. இப்போ வரைக்கும் நான் கடன் பட்டதுக்கும் நானு நொந்து போனதுக்கும் இழக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, என் ஆண்டவரை நான் கனப்படுத்தாததுக்கு, என் ஆண்டவர் எனக்கு கொடுத்த பொறுப்பின்படி நான் கிரியை செய்யாததா, எனக்குரிய அழைப்பின்படி நான் கிரியை நடப்பிக்காததா. கேட்டா கடை என்ன கடை? நீங்கள் எத்தனை போய் கடை வாங்கினீங்க? சொந்தக்காரனுக்கு அப்படி என்ன கடை வாங்கி நீங்கள் போய் செய்முறை செய்யலைன்னா உங்களை தூத்திடுவான். ஏற்கனவே அங்கே உனக்கு செய்வான வச்சுக்கிட்டு தான் இருப்பான். ஏற்கனவே கேவலமாக தான் பேசிட்டு இருப்பான். நான் மறுபடியும் கேட்குறேன், நீ கடை வாங்கி எதுக்கு பைக் வாங்குற?
ஒரு தோட்டத்தினுடைய உரிமையாளர் ஒரு பாஸ்டர் நம்பி கொடுத்தாரா, கண்டு கட்டுறதுல அவர் தோட்டமா 3 கோடி ரூபா சம்பாரிச்சுட்டு போயிட்டாரா பாஸ்டர். எத்தனை கோடிங்க. அப்புறம் இன்னொரு பாஸ்டர் எல்லா பாஸ்டரையும் விளக்கு மாத்திர அடிச்சு வெளியே பற்றி விட்டுட்டு இப்போ எவனும் வேணான்னு சொல்லி அவராக உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு அவர் பிள்ளைய என்கரேஜ் பண்ணி அவங்க ஜெபத்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த இடத்த கொடுத்த இந்த உரிமையாளரை நல்லா கேட்கணும். பல ஏக்கர் தோட்டம் உள்ள ஒரு சின்ன ஒரு சேப்பலை கட்டி இருக்கிறாரு. அவர் மாசத்துக்கு ஒரு தடவை வர்ற ஊழியக்காரங்களுக்கு காணிக்காதுன்னு கொடுத்து ஏதோ பண்ணிட்டு இருந்திருப்பார் போல. இவங்க எப்படி இருக்காங்க பாருங்க ஊழியக்காரங்க. இந்த மனுஷன், ஐயா நீங்க கொஞ்சம் வெளியில இருங்க, நான் கொஞ்சம் முக்கியமான விஷயம் பேசணுன்ட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. இவர் கண்ணீர் வடிச்சு தான் வெளியே போன. வெளியில போயிட்டு கண்ணீர் வடிச்சாரா. இருந்தாலும் இவங்க எதுக்கு நம்மளை வெளியே போச்சாங்கன்ட்டு போய் பக்கத்துல கேட்ல உட்காந்துக்கிட்டாரா, வாசல்ல உட்காந்துட்டாரா. வெளியே தானே போச்சாங்க, நம்ம இடம் தானே உட்காந்துட்டாரா. ஒரு பாஸ்டர் சொல்றேன்னா நான் அங்கே ஏலக்காய் தோட்டம் வாங்கிட்டேன். இன்னொரு பாஸ்டர் சொல்றானா நான் வீடு நல்லா பெருசா கட்டிட்டேன். இன்னொரு பாஸ்டர் சொல்றானா நான் இந்த இடத்துல இந்த தோப்பை வாங்கியிருக்கேன். ஒன்னே ஒண்ணுதான், எப்படியாவது இங்கிருந்து 4 ஊழியர்கள் உருவாக மாட்டாங்களா? சந்திக்கப்படாத கிராமங்களுக்கு என்னுடைய சிறு வயசுல எழுப்பினது போல யாராவது எழும்ப மாட்டாங்களா? அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணி அவங்களுக்கு ஏதாவது உற்சாகப்படுத்தி ஒரு ஊழியங்களை செய்யணும். தன் அளவுக்கு நீங்க கிரியேட் செய்றீங்களே, படிக்கணும், மியூசிஷியனை உருவாகணும், பிரசங்கியா உருவாகணும், சுவிசேஷகனா உருவாகணும், கர்த்தருடைய சபையில வேலைகளை செய்யணும், கர்த்தருக்காக கொடுக்கணும். இதெல்லாம் நம்ம அளவின்படி. இதை குறித்து நான் பேசலைன்னா இதுக்கு முன்னாடி ஆண்டவருக்கு முன்னாடி நான் குற்றவாளியாக தானே இருப்பேன். கொடுங்க நான் வீடு வாங்கணும், கார் வாங்கணும்னா நானும் ஒரு அயோக்கியனாக இருப்பேன். ஆனால் நான் உங்கள்கிட்ட உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறது என்னன்னா, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும்னா ஆசீர்வதிக்கிற தேவனுக்கு நீங்கள் கொடுக்குறவங்களா மாறணும். எத்தனை வராமேன்றீங்க பிள்ளைகள் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் கண்டித்து நீங்கள் புத்தியாக வளர்க்கணும். பரம்பை எடுக்கிற நேரத்தில் பரம்பு எடுத்து வீசணும். வாசனத்தை சொல்கிற நேரத்தில் வசனத்தை சொல்லணும். சர்ச்சுக்கு போகிறான், உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் எவங்கிட்டயா கடனை வாங்கிக்கிறீங்க, கடனை கட்டணும். அப்புறம் உங்கள் பிள்ளை தருதலை ஆகாதா? உங்கள் பிள்ளை நாசமாக போகாதா? எவங்கிட்டயா கடனை வாங்கிட்டு வீட்டை கட்டுறேன், காட்டை கட்டுறேன், அதை வாங்கினேன், இதை வாங்கினேன்னு போயிடுவீங்க. உங்கள் பிள்ளை நாசமானா அதுக்கு ஆண்டவர் தான் காரணம். ஆண்டவர் தான் ஏன் ஆண்டவர் என்ன மாத்திரம் என் பிள்ளைகளை விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் ஒன்று இருக்க அந்த ஃபுல் பீட்டில் நிற்குமே, அது